எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். இதையெல்லாம் எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கும். இதுல ஒரு சிலர், நான்லாம் ஆசைப்பட்டா எதுவும் நடக்காதுங்க, நான்லாம் என்ன பண்ணாலும் எனக்கு தேவையானது கிடைக்காதுங்க அப்படின்னு எதிர்மறை ஆற்றல் பேச்சு அதிகமாக உள்ளவங்களா ஒரு சிலர் இருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும், நினைத்தது நினைத்தபடி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தி உங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் ஒரு காகிதத்தை எடுத்துக்கணும். அடுத்தது 2 கிராம்பு. கிராம்பு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கு பாருங்க, டிஸ்பிளேல தெரியுது பாருங்க, அந்த மாதிரி அந்த பூ உடையாம நல்ல சுத்தமான கிராம்பா இருக்கணும். 2 கிராம்பு எடுத்துக்கிட்டா போதும். ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கணும். எடுத்துட்டு பச்சை நிற பேனா ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த காகிதத்தில் இது நீங்கள் எப்போ எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது அமைதியான நேரத்தில் இப்போ நீங்கள் இதை எழுதணும். உங்களுக்கு என்ன ஆசை நிறைவேறலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நிறைவேறிடுச்சுன்னு நீங்கள் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, அது உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா, எனக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் கிடைத்து விட்டது, நான் சொந்த வீடு வாங்கி விட்டேன், இதை மாதிரி வாசகங்களை எழுதணும். கடன் நிறையா இருக்குது, கடன் தீரலை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, என்னுடைய கடன் முழுவதும் அடைந்து விட்டது, நான் செல்வந்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அது மாதிரி நீங்கள் அந்த காகிதத்தில் எழுதிட்டு 2 கிராம்பை வச்சு அந்த பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு பிரபஞ்சத்திற்கு முதல்ல நன்றி சொல்லணும். இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நன்றியும் உங்களுடைய தேவைகளை உடனடியாக பெற்றுக் கொடுக்கும். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு கேண்டிலோ அல்லது ஒரு விளக்கோ பொருத்தி இந்த காகிதத்துக்குள்ளே இந்த கிராம்பையும் கற்பூரத்தையும் வச்சு மடித்து வச்சு கையில் வச்சு வேண்டிக்கிட்டீங்க இல்லையா, அந்த காகிதத்தை அந்த நீங்கள் பொருத்தி வச்சுருக்கீங்களா விளக்கு, அந்த நெருப்பில் காட்டி ஒரு பழைய அகல் விளக்கு மேலே வச்சுருங்க. அது நல்லா எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்ன நினைக்கணும், நீங்கள் என்ன வேணும்னு நினச்சிங்களோ அது நடந்து விட்டதாக நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கணும். அந்த நெருப்பு எரிந்து முடியும் வரை. கிராம்பு முழுமையாக எரியாது, 1-2 தான் எரிஞ்சிருக்கும். அதை கால்படாத இடத்துல அதன் பிறகு அப்புறப்படுத்திடுங்க. ஆனால் பேப்பர் முழுவதுமாக எரிஞ்சிடணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேணா ஒரு துண்டு கற்பூரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை கற்பூரம் இல்லாதவங்க, என்கிட்ட கிராம்பு இருக்குங்க, பேப்பர் இருக்குங்க, பேனா இருக்குங்க, பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரண கற்பூரத்தை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை ஒரு நாள் மட்டும்தான் செய்யணும்னா இல்லை, உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, அதாவது இந்த காலை பொழுதும் இந்த இரவு பொழுதும் எப்பெல்லாம் உங்களுக்கு இதை செய்யணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.